ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் செலிபிரிட்டிஸ் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ ப்ரோட்டீன் பவுடர் தயாரிக்கிறது. சுவையான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருளையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் வறுத்து சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க. தோல் நீக்கி சுத்தம் பண்ண வறுத்த வேர்க்கடலை 250 கிராம். இதில் புரதம், எண்ணெய், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கும். நம்மளோட ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். அடுத்ததாக 100 கிராம் எள். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் மெக்னீஷியம், கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கு உதவும். 100 கிராம் பாதாம். இதில் விட்டமின்ஸ், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்குது. ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கும். 150 கிராம் ஃப்ளாக்ஸீட், அதாவது ஆளி விதை. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், இதய சம்பந்தமான நோய்களை தவிர்க்கும். உடலை சுறுசுறுப்பாக வைக்கும். நூறு கிராம் வால்நட். இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. மூளை சோர்வை நீக்கி மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு உதவும். ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். பூசணி விதை 100 கிராம். இதுலையும் ஒமேகா 3 அப்புறம் ஜிங்க் அதிக அளவில் இருக்கு. இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி சர்க்கரையோட அளவை குறைக்கும். சன்ஃப்ளவர் சீட்ஸ் 200 கிராம். இதில் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. உடலுக்கு அவசியமான கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளோட ஸ்கின் டிஷ்யூஸில் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நூறு கிராம் ஓட்ஸ். இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுகள் நல்லா ஜீரணமாகும். ஏலக்காய் 15. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ராகி 250 கிராம். இதில் லெசித்தின், மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. இது கல்லீரலில் இருக்க அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். முந்திரி பருப்பு 100 கிராம். இதில் நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கும். பிஸ்தா 100 கிராம். இதுலேயும் தாமிரம், மெக்னீஷியம், மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், அயன், ஜிங்க்னு ஏகப்பட்ட தாதுக்கள் இருக்கு. பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ நிறைய இருக்கு. இதனால மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும். கொப்பரை தேங்காய் துருவல் 200 கிராம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நம்ம உடம்புல கொழுப்பை கரைச்சி உடலை வளமையாக வச்சிருக்கோம். ரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்கும். இதில் இருக்கிற செலினியம் நம்ம உடல் செல்களை பாதுகாக்கும். அடுத்து இது கூட இனிப்பு சுவைக்காக கருப்பட்டியோ வெல்லமோ சேர்க்கலாம். இனிப்பு சுத்தமாக வேணான்றவங்க இப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இனிப்பு சுவைக்காக பனங்கருப்பட்டி 300 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா உடைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்படியே பவுடராகவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் சேர்த்து குட்டியாக லட்டு பிடிச்சி குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.